வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பான மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வழக்கறிஞருக்கு வழங்கவும் உத்தரவு. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடரலாம். எஸ்ஐஆருக்கு தடை கோரி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் கார் வெடித்த சம்பவத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 13ஆக உயர்ந்தது. 9 பேர் ஏற்கனவே உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் மேலும் 4 பேர் உயிரிழந்ததாக தகவல். டெல்லியில் கார் குண்டு வெடித்து 13 பேர் உயிரிழந்த விவகாரம். வழக்கு விசாரணையை என்ஐஏவிடம் ஒப்படைத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. டெல்லியில் கார் வெடித்தது தொடர்பாக கார் ஓட்டுநர் முகமது உமர் புகைப்படம் வெளியானது. கைதான மருத்துவருக்கு தீவிரவாத கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக தகவல். டெல்லி கார் குண்டு வெடிப்பு தொடர்பாக பெண் மருத்துவரின் புகைப்படம் வெளியானது. கைதான ஷஹானா சாஹித் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் பெண் பிரிவு தலைவரா என விசாரணை. டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் நபரின் தந்தையிடம் போலீசார் விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த குலாம் நபி பட் என்பவரை அழைத்து சென்று போலீசார் விசாரணை. டெல்லி கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பீகார் சர்வதேச எல்லைக்கு சீல். இறுதிக்கட்ட வாக்குப்பதிவையொட்டி கடந்த 72 மணி நேரமாக எல்லையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் டிஜிபி வினய்குமார் தகவல். டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பை தொடர்ந்து பாட்னா விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரம். இந்தியா நேபாளம் எல்லையில் சோதனையில் ஈடுபட்ட எல்லை பாதுகாப்பு படையினர். டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் விசாரணையை தொடங்கியது தடயவியல் குழு. லஜ்பத் ராய் சந்தை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தடயங்களை சேகரிக்கும் பணிகள் தீவிரம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இஸ்ரேல் ஆழ்ந்த இரங்கல். தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடன் எப்பொழுதும் துணை நிற்போம் என்றும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை உறுதி. இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் அருகே நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 12 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தது தொடர்பாக விசாரணை தீவிரம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு. பூட்டான் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பியவுடன் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்பார் என தகவல். டெல்லி கார் குண்டுவெடிப்பு எதிரொலியாக ராமேஸ்வரம் தீவு பகுதி, பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் தீவிர ரோந்து பணி. ஓசூர் அருகே தமிழக கர்நாடக மாநில எல்லையில் போலீசார் தீவிர வாகன சோதனை. டெல்லி குண்டுவெடிப்பு எதிரொலியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. பிற்பகலில் நடை திறக்கப்பட்டதால் வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம்.
டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய சதிகாரர்களை விடமாட்டோம் என்று பிரதமர் மோடி சூளுரை. சதிகாரர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 60.40% வாக்குகள் பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் மக்கள். அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய வழிமுறைகளை வகுக்க கூடுதல் கால அவகாசம். நவம்பர் 20ஆம் தேதி வரைவு வழிகாட்டு வழிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தடுப்பதே நம் முன்பு உள்ள ஆகப்பெரும் கடமை. மக்களாட்சியின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் ஒரு பேராபத்து என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. எஸ்ஐஆர் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். காங்கிரஸ் ஆட்சியின் போது எஸ்ஐஆர் குறித்த நடவடிக்கை திமுகவினருக்கு தெரியாதா என்றும் கேள்வி. 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா? அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசிலும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பேற்க வேண்டும். எஸ்ஐஆருக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரே வாரத்தில் 25% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவின் செயல் திட்டத்தை விட தற்பொழுது செயல்படுத்தப்படுவது RSSின் செயல் திட்டம் என்றும் விமர்சனம். விருதுநகர் ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் 2 பேர் கொலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பொறுப்பு. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்லவில்லை எனில் தூக்கம் வராது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். குண்டுவெடிப்பு நடைபெற்ற இடத்திற்கு உள்துறை அமைச்சர் 20 நிமிடங்களில் சென்றது எப்படி என்றும் கேள்வி. இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். வெடிகுண்டு நடைபெற்ற 20 நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அங்கே எப்படி சென்றார்? அமித்ஷா அவர்கள் 20 நிமிடத்துக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு எப்படி போனார்? உள்துறை அமைச்சருக்கு வேலையே கிடையாதா? எப்படி போய் அங்கே பார்த்தார்? இதையெல்லாம் இந்த சந்தேகமான எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி பல்லாக்கு தூக்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பாஜக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது. இந்த அடிமைத்தனத்துக்கு நடைபாவாடை விரித்து
பல்லாக்கு தூக்குகிறாரே எடப்பாடிகள். தவேக தலைவர் விஜய்க்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தால் முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என்று சொல்லியிருப்பார். எஸ்ஐஆருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வைகோ கடும் தாக்கு. முதலமைச்சரை பார்த்து என்ன தடித்தனம் இருந்தால், என்ன மன அழுத்தம் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் அங்கிள் என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்த நாம் தான். இந்தியாவிலேயே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக தான் என்று அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. வழக்கு போட்டு பாஜகவுக்கு இபிஎஸ் ராஜ விசுவாசத்தை காட்டுவது வெட்கக்கேடு என்றும் காட்டம். கடல் வற்றினால் கருவாடு தின்னலாம் என கொக்கு போல காத்திருக்கிறார் டிடிவி தினகரன். கடலும் வற்றாது, டிடிவியால் கருவாடும் தின்ன முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் காட்டம். மாத்துங்க, உங்களுடைய டைலாக்கை மாத்துங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்போ கொக்குடைய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை, கடலும் வத்தாது, கருவாடும் கிடைக்காது, குடல் வற்றி செத்து போன அந்த கொக்கினுடைய நிலைமையிலே தான் நீங்கள் விரக்தியின் உச்சத்திலே, துயரத்தின் உச்சத்திலே நீங்கள் பேசுகின்ற சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு ஆளும் தகுதியை இழந்துவிட்டது. ராஜபாளையத்தில் கோவில் காவலாளிகள் 2 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அன்புமணி கண்டனம். காவல்துறை சார்பில் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 12 கோடியில் 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகன சேவை. சென்னை தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதுக்கோட்டை ஆத்தங்காடு அருகே முட்புதருக்குள் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்பு. பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் பச்சிளம் குழந்தையை வீசி சென்றது யார் என்று போலீசார் விசாரணை. கரூர் தவேக பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களிடம் சிபிஐ விசாரணை. தவேக சார்பில் ஏற்பாடு செய்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், உரிமையாளர் உட்பட 3 பேர் சிபிஐ விசாரணைக்காக ஆஜர். நடிகர் அஜித் வீட்டுக்கு மர்ம நபரிடம் இருந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. ரம்யா கிருஷ்ணன், எஸ்பி சேகர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வீடுகளுக்கும் மிரட்டல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜர். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணை. திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். டார்ஜிலிங்கில் புதிதாக கட்டப்படவுள்ள கிரிக்கெட் மைதானத்திற்கு ரிச்சா கோஷ் பெயர் சூட்டப்படும். உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணியில் இடம்பெற்ற ரிச்சாவுக்கு காவல்துறையில் பணி வழங்கிய நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு.